தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜிடிஎஸ் ஊழியர்களுள் இறந்த பின்னால் அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏஐஜிடிஎஸ் யூனியன் மிகச் சரியாக எழுப்பியிருந்தது. இந்த கோரிக்கைக்கு பதில் அளிக்கிறேன் என்கின்ற அடிப்படையிலே ஜிடிஎஸ் விதிகள் 6 சுட்டிக்காட்டி, இந்த விதி 6 படி ஜிடிஎஸ் ஊழியருக்கு பென்ஷன் என்பது கிடையாது. அவர்களுக்கு பென்ஷன் என்பது கிடையாத காரணத்தினால் குடும்ப ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் என்கின்ற கேள்வியே எழும்பிடவில்லை என்று அஞ்சல் இலாக்கா 27/12/2024 அன்று கடிதம் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜிடிஎஸ் ஊழியருக்கு பென்ஷன் வழங்கிட வேண்டும் என்பது ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வி.கே. சாக்சேனா என்பவர் தொடுத்த வழக்கிலே நிலுவையில் இருப்பதால் ஜிடிஎஸ் ஊழியருக்கு பென்ஷன் குறித்து எதுவும் விவாதிக்க முடியாது என்கின்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக என்எப்பியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே என்எப்பி சம்மேளனமும் ஏஐபியு ஜிடிஎஸ் சங்கமும் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கினை தொடுத்து அந்த வழக்கானது டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டிலே இந்த வழக்கிலே மிக நுட்பமான பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆகவே இவர்களை பரிந்துரைப்பதற்காக நான் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு முன்னதாக அனுப்புகின்றோம் என்கின்ற கருத்துடன் தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்லப்பட்டு அது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கானது டெல்லி உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணையில் நம் சார்பாக ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த வக்கீல் கடந்த முறை நடந்த விசாரணையின் பொழுது நான் பலமுறை தொடர்பு கொண்டும் என்எப்பி சம்மேளனத்தினுடைய, அதாவது என்னுடைய அப்ளிகண்ட் யாரையுமே நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆகவே கோர்ட் மூலமாகவே நீங்கள் அதை ஏற்பாடு செய்யுங்கள் என்கின்ற கருத்தை சொல்லி கோர்ட்டிலே நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கீதினை நம்முடைய சம்மேளனத்திற்கும் ஜிடிஎஸ் சங்கத்திற்கும் அனுப்பியிருக்கிறது. இந்த நேரத்திலே என்எப்பி சம்மேளனத்தால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்று நினைத்தால் கண்டிப்பாக ஏஐஜிடிஎஸினிடம் இந்த வழக்கை அவர்களிடம் டிரான்ஸ்ஃபர் செய்து அல்லது அவர்களை இம்ப்ளீட் செய்து இந்த வழக்கை தொடர்ந்து நடத்திட வேண்டும். இந்த வழக்கிலே தொய்வு என்பது ஏற்படக்கூடாது. இந்த வழக்கானது நாம் அந்த விவாதத்திலே பங்கேற்கவில்லை என்கின்ற காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது என்றால் அது மிக கொடூரமானதாகும். இந்த வழக்கினை தொடுப்பதற்காக நான் மறைந்த நமது தலைவர் எம். கிருஷ்ணன் மற்றும் மிக மூத்த நம்முடைய பிதாமகர் எஸ்.கே. வியாஸ் மூவரும் பல நாட் இரவுகள் இது தொடர்பாக பல்வேறு விவாதங்களை எல்லாம் வைத்து இதற்கான அபிடவிட்டையும் தயார் செய்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை இதிலே வழக்குரைஞராக நாம் என்கேஜ்மெண்ட் செய்து நடத்திய வழக்கு இது விவாதத்திற்கு வரும்பொழுது நாம் அதில் பங்கேற்காமல் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றால் இது மிக வருத்தத்திற்குரிய செய்தியாக மாறும். ஏற்கனவே ஒரு முறை 108 முறை வாய்தா கொடுத்தும் நாம் ஏற்பாடு செய்த அந்த வழக்குரைஞர் வரவில்லை என்ற காரணத்திற்காக தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது பழைய வரலாறு. அதற்கு பின்னால் மீண்டும் புதுப்பித்து இந்த வழக்கானது என்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் நாமும் அதில் கலந்து கொள்ளாமல் அது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றால் அது நம்முடைய பொறுப்பின்மையை வெட்ட வெளிச்சமாக ஜிடிஎஸ் ஊழியர் மத்தியிலே காட்டுவதாகத்தான் அமையும். ஆக நிச்சயமாக என்னுடைய வேண்டுகோள், மேல்மட்ட தலைவர்கள் இது குறித்து சிந்தித்து உரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.